வணக்கம். திருமலை ராமகுமார் பேசுறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிமேட் அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட். இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வர்றவங்க நெறைய பேர் வந்து, நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? டிமேட் அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்? அப்படிங்கிற மாரியான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு வந்து, நமக்கு வந்து ஒரு 4 விஷயங்கள் வேணும். ஆதார் கார்டு வேணும், பான் கார்டு வேணும், பேங்க் பாஸ்புக்கு, ஒரு ஸ்டேட்மெண்ட், அது போக ஒரு செக்லீஃப். இது இருந்தா போதும் நம்ம வந்து டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டிமேட் அக்கவுண்ட் எங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் வந்து பேங்க்லயே போய் கூட நம்ம டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப தனியார் வங்கியெல்லாம் வந்து அந்த டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கான சில ஃபெசிலிட்டீஸ் வந்து ரொம்ப இலவசா குடுத்துருக்காங்க. நம்ம அந்த வங்கி போனாலே அவங்களே அதுக்கான வேலைகள் செஞ்சு நமக்கு டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுத்துருவாங்க. பட் அவங்களுக்கு உண்டான அந்த புரோக்கிங் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அ அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள்ல போனோம்னா, இதுக்கு வந்து நெறைய பேர் அதிக ரிஸ்க்கா காமிச்சுக்கிறதில்ல. அவங்கள பாருங்க அப்படிங்கிற மாரி கொஞ்சம் அடுத்த நிறுவனத்த கை காமிக்கிறாங்களே ஒழிய, அவங்க நேரடியா அத பண்றதில்ல. ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குன்னு தனியார் நிறுவனங்கள் இருக்கு. புரோக்கிங் நிறுவனங்கள் இருக்குது. அந்த புரோக்கிங் நிறுவனங்கள வந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, அ ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயே வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா, ஆன்லைன்ல இந்த நான் சொல்ற ரெக்கார்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா, நம்ம ஈஸியா வந்து டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த புரோக்கிங் நிறுவனங்கள் மூலமா நம்ம பண்றதுனால நம்பிக்கைக்குரியதா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த புரோக்கிங் நிறுவனங்கள் வந்து அவங்க வந்து வாங்கி தர்றது மட்டும் தான் அவங்களுடைய வேலை. அது டிமேட்ட மெயின்டெயின் பண்றதெல்லாம் அவங்களுடைய பணி இல்ல. அது மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பில் உள்ள என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல்னு 2 நிறுவனம் இருக்கு. நீங்க வாங்கக்கூடிய எல்லாமே ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஈக்விட்டீஸ் எல்லாமே அங்க போயிடும். ஸோ அந்த லெட்ஜர்லயே நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்ப இந்த டிமேட் அக்கவுண்ட் எப்படின்னா, நீங்க உங்க பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னா, அதுல வந்து உங்க பணம் எவ்வளவு இருக்குது, நீங்க எவ்வளவு எடுத்திருக்கிறீங்க, பேலன்ஸ் என்னங்கிற ஒரு லெட்ஜர் இருக்குது. அத மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த டிமேட் அக்கவுண்டும். இந்த டிமேட் அக்கவுண்ட்ல வந்து நீங்க எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்களோ, அது உங்க லெட்ஜருக்கு போயிரும். எவ்வளவு கோல்டு பேப்பர் வாங்கியிருந்தாலும் அதுவும் போயிடும். இடிஎஃப் எல்லாமே வந்து நீங்க அந்த சிடிஎஸ்எல்னுடைய இல்ல என்எஸ்டிஎல்னுடைய உங்களுக்கு அந்த புரோக்கர் 2ல எதுலாவது ஒண்ணுல ஓப்பன் பண்ணி தருவாங்க. அதுக்கு வந்து உங்களுடைய கணக்கு எல்லாமே போயிடும். அது வந்து உங்களுக்கு மெசேஜாவும் வந்துரும். மெயில்லயும் வந்துரும். உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்க குடுத்திருக்கிற ஃபோன் நம்பருக்குமே அந்த 2 மெசேஜுமே வந்துரும். ஸோ அத ஃபாலோ பண்ணி நீங்க அந்த டிமேட்ட மெயின்டெயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வாங்குன ஷேர்ஸ விக்கணும் அப்படிங்கிற மாரி கண்டிஷன்ஸ் வந்தாலுமே, நீங்க வந்து அந்த என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல்லுக்கு போய் நீங்க குடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய பின் நம்பர் கேட்கும். ஃபோன் உங்க எந்த ஃபோன்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு வந்து பின் கேட்கும். நீங்க அதெல்லாம் குடுத்ததுக்கு அப்புறம் ஆதென்டிகேட் ஆனா தான் உங்களுடைய ஷேர்ஸ் விக்கும். ஸோ வித்த உடனேயுமே வந்து திரும்ப வந்து நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் குடுத்துருக்கீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்களுக்கு பணமா வந்துரும். அப்படி இல்லைன்னா நீங்க இதுல புரோக்கிங் நிறுவனம்னா, அந்த புரோக்கிங் நிறுவனத்தினுடைய அக்கவுண்ட்டுக்கு பணமா வந்துரும். ஸோ அத நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த டிமேட் வந்து நமக்கு எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேப்பர் கோல்டெல்லாம் அதிகமா வாங்கி வச்சுக்கலாம் இனிமேல். ஸோ இப்பலாம் வாங்க சொல்லல. குறைய குறைய நீங்க எப்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுமோ, அப்போ வந்து நீங்க பேப்பர் கோல்ட வாங்கி வச்சுக்கலாம். அதுபோக இடிஎஃப் எடுத்து வச்சுக்கலாம். சில்வர் இடிஎஃப்பாவும் இருக்கட்டும், இல்ல மற்ற நிஃப்டி இடிஎஃப்பாவும் இருக்கட்டும், எது வேணும்னாலும் நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாரி எடுத்து அதுல ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க இது வந்து இந்த டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா, அதுக்கப்புறம் வந்து இது என்ன மாரி உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னுடைய சேனல. அடுத்த விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.